ஒன்றும் முடியல. காலையில் 4 மணிக்கு எழுந்திருச்சு அரளிப்பூவை பொறுக்கி விட்டு குண்டுமல்லியை எடுத்துட்டு வரேன். மணி 8 ஆகுது. என் பொண்டாட்டி மயில் இன்னும் படுக்கை விட்டு எழுந்திருக்கல. 4 கேள்வி நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்க போறேன். ஒழுங்கா குடும்பம் நடத்த போறியா இல்ல உங்க அப்பா வீட்டுக்கு போறியான்னு கேட்க போறேன். என்ன யாருன்னு நினைச்சா அடியே மயிலே எழுந்திரிடி வாடினா. மாமா மயிலே என்னமோ அப்பா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு என்னமோ சொன்ன மாதிரி என்னது? ஒன்றும் இல்லை மயிலே, உங்க அப்பா வீட்டு ஊர்ல திருவிழாவாம். அதனால நீ திருவிழாவுக்கு போறியா இல்லையான்னு கேட்டேன். அப்படியே 3ஐயும் முடிச்சு அமுத்திக்கிட்டு ஒரு காஃபி போட்டு போடுவா போ. சரி மயிலே. வாயிலனா நாய் தூக்கிட்டு போயிடும். இந்த காபி எங்க அப்பா எங்க போயிட்டான்? கல்லு குடிக்க போயிட்டானா? என்ன மாமாவை போய் அவன் இவன் கூப்பிடுறீங்க? அவன் செய்யற காரியத்துக்கு என்ன சொல்ற நீ? நம்ம புரோக்கர் பரமசிவத்திட்ட போய் 50 வயசுல ஒரு பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கான். ஆனா 2ஆம் தரம் 3ஆம் தரம் 4ஆம் தரமா இருந்தா கூட பரவாயில்லன்னு இருக்கிறான். என் மானம் போகுது, என் மரியாதை போகுது. ஊர்ல தலை காட்ட முடியல. வரான் பாரு மாப்பிள்ள மாதிரி. ஏன் மாமா நீங்க உங்களுக்கு பொண்ணு பார்க்க சொன்னீங்களா? மருமகளே, எனக்காக இல்லை மருமகளே, எல்லாம் உங்களுக்காக தான். நீ ஒண்டியும் இந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு பார்த்தா என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. அதனால தான் ஒரு பொண்ணு பார்க்க சொன்னேன். அது இல்லாமல் என் மகனுக்கு அம்மானு கூப்பிடுற ஒரு பொண்ணு இல்லை. அதுக்காக தான், எல்லாம் உங்களுக்காக தான் மருமகளே, உங்களுக்காக தான். யோ, எனக்கு அம்மா வேணும்னு கேட்டேயா? நீ பண்ற காரியத்துக்கு ஊர்ல தலை காட்ட முடியல. மயிலே, நானே சொல்லலான்னு தான் இருந்தேன். ஒரு வேலைக்காரி ஒன்று பார்த்துக்கலாமா? என்னது? உனக்கு ஒத்தாசா இருக்குன்னு தான் சொல்ல வந்தேன். வீட்டுக்கு வேலைக்காரிய வச்சுக்கிறது தப்பு இல்லை. ஆனா உங்களை மாதிரி 2 ஆம்பளைங்க வீட்டில் இருக்கும் போது எப்படி வேலைக்காரிய வச்சுக்கிறது? வேணா ஒன்று பண்ணலாம், ஒரு வயசான ஆயா வேணா கூட்டு வாங்க, வீட்டு வேலை செஞ்சுட்டு போட்டோம். ஆயாவா? உங்க ஆயா தான். டேய் மகனே, மகனே பார்க்குறதே பார்க்குற, ரொம்ப முத்தரா பார்த்துறாதரா, கொஞ்சம் எலசா சைஸா. ஆமா, அந்த ஆள் வேலை செய்யற மாதிரி பாரு. ஏயா நீ எனக்கு அப்பனாயா? எடாண்டா செக்க மாட்டேன். மயிலே மயிலே, சேலங்கட்டி மாம்பழமே திண்டுக்கல் பலாப்பழமே, சேலங்கட்டி மாம்பழமே திண்டுக்கல் பலாப்பழமே, தாளம் போட்டு நடந்துகிட்டு தவிக்க வைக்கிற என் மனசே பொண்ணு, தாளம் போட்டு நடந்துகிட்டு தவிக்க வைக்கிற என் மனசே பொண்ணு, ஆசை தாங்கலியே வாடியம்மா கண்ணு, ஆசை தாங்கலியே வாடியம்மா கண்ணு. மல்லு
எடுத்து சாறு பிழிஞ்சு சக்கரை பொங்கலை போடு. நீ எறும்பு போல நடந்து நடந்து இனிப்பு அதில தோடு. கம்பு எடுத்து சாறு பிழிஞ்சு சக்கரை பொங்கலை போடு. நீ எறும்பு போல நடந்து நடந்து இனிப்பு அதில தோடு. சேலங்கட்டி மாம்பழமே திண்டுக்கல் பலாப்பழமே தாளம் போட்டு நடந்துகிட்டு தவிக்க வைக்கிற என் மனசே பொண்ணு. ஆசை தாங்கலியே வாடியம்மா கண்ணு. ஆசை தாங்கலியே வாடியம்மா கண்ணு. மல்லு வெட்டி மடிச்சுக்கிட்டும் மச்சான் ஒரு மயிலுக்காலே. ஆம்பளங்கே பூவை போல வெளியில் சொல்வது உண்டு. ஆயிரம் தான் நினைத்த போதும் அதிலே நாங்க தண்டு. ஆம்பளங்கே பூவை போல வெளியில் சொல்வது உண்டு. ஆயிரம் தான் நினைத்த போதும் அதிலே நாங்க தண்டு. மல்லு வெட்டி மடிச்சுக்கிட்டும் மச்சான் ஒரு மயிலுக்காலே. மல்லு வெட்டி மடிச்சுக்கிட்டும் மச்சான் ஒரு மயிலுக்காலே. பிஞ்சுப்பொடி என்னிடத்தில் பிரியமுள்ள சவக்கத்தாலே சாமி. உன்னை பிரிவதென்றால் சாங்கலியே பூமி. உன்னை பிரிவதென்றால் சாங்கலியே பூமி. சேலங்கட்டி மாம்பழமே திண்டுக்கல் பலாப்பழமே தாளம் போட்டு நடந்துகிட்டு தவிக்க வைக்கிற என் மனசே பொண்ணு. ஆசை தாங்கலியே வாடியம்மா கண்ணு. ஆசை தாங்கலியே வாடியம்மா கண்ணு. மல்லு வெட்டி மடிச்சுக்கிட்டும் மச்சான் ஒரு மயிலுக்காலே. ஐயா ஐயா, என்னப்பா சமாச்சாரம்? ஐயா என் பெரிய பையனை ராஜாவுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேங்க அடுத்த மாதம். சரி அதனால செலவு கல்யாண செலவுக்கு பணம் பத்தலை. சரி சரி கவுண்டர் ஐயாவை பார்த்துட்டு ஆ ஒரு பணம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேங்க. ஏற்கனவே 1 லட்ச ரூபா வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். இப்போ ஒரு கல்யாண செலவுக்கு ஒரு 10 லட்ச ரூபா வேணுங்க. பெரிய மனசு பண்ணி கடனாக கொடுத்தீங்கன்னா பெரிய பையன் வேலைக்கு போன உடனே சரி. கடத்தை கட்டிடுவேன். சரி, இந்த காலத்தில் 100 ரூபாயே எதுவும் டாக்குமெண்ட்ஸ்லாம் தர்றதில்ல. நீ எவ்வளோ பணம் வேணும்? 10 லட்ச ரூபாயா? 10 லட்ச ரூபா நான் பத்திரமோ அல்லது நகையை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கலாம். வேற எந்த ஆதாரம்லாம் கேட்டால் பணம் கிடைக்காது. ஐயா எப்படியாவது பெரிய மனசு பண்ணி நீங்கள் தருவங்க நம்பி வந்துட்டேன். என் வீட்டில் லட்சுமிகிட்டே சொல்லிட்டு வந்துட்டேன் கவுண்டர் எப்படியும் உதவி பண்ணுவார்னு. தயவு பண்ணி நீங்கள் அந்த பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சிடுவேன். முடிச்சிட்டு பெரிய பையன் கவர்மெண்ட் வேலைக்கு போன உடனே கடத்தை கட்டிடுங்க ஐயா. நீ 1 லட்சம் தரப்போது நினைச்சியா அடுத்து ஒரு பெரிய அப்பா ஒப்பண்ணு. நீ 3 லட்சம் கேட்கும் போது எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் வீட்டு பத்திரம் எடுத்துட்டு வா, இல்லைன்னா வந்து ஒரு நகை என்ன கூட கொடு, நான் வச்சுட்டு பணம் தரேன். எவ்வளோ நாள் அது கொடுக்கணும்னு எழுதி வாங்கிட்டு தான் கொடுப்பேன். லட்சுமி லட்சுமி கேளுங்க வாங்க. போனக்கரை என்னாச்சு? பணம் கிடைச்சதா? அது வந்து லட்சுமி கவுண்டர்கிட்ட போய் பணம் கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா நகையோ பத்திரமோ கொண்டாந்து கொடுங்க, பணம் தரேன், உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, ஆனால் 10 லட்ச ரூபா அவ்வளோ தொகையை நான் எந்த எவிடன்ஸ் இல்லாமல் தர முடியாதுன்னு சொல்லிட்டார் லட்சுமி. என்னங்க சொல்கிறீங்க? இப்போ நம்மக்கிட்ட நகை கொடுக்கறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. அதனால் எனக்கு ஒன்று தோணுது லட்சுமி, இந்த வீட்டு பத்திரத்தை அவர்கிட்ட கொடுத்து பணம் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னங்க இது? நமக்குன்னு சொத்துன்னு இருக்கிறது இந்த வீடு ஒன்று தான். இதையும் அடமானம் வச்சு பணம் வாங்கிட்டா அப்போ நம்ம போகிறதுக்கு வழி எதுங்க? லட்சுமி எனக்கு இதை தவிர வேறு வழியே தெரியல லட்சுமி.
நம்ம பணம் இல்லைங்கிறதுனால எடுத்த முடிவை மாற்ற முடியுமா என்ன? ஏதாவது கடனை வாங்கி தான் இந்த கல்யாணத்தை முடிக்கணும். லட்சுமி, பெரிய பையன் கவர்மெண்ட் வேலைக்கு போன உடனே அந்த கடத்தை கட்டிடுவான். லட்சுமி சொன்னா கேளு. அதுக்காக இந்த வீட்டு பத்திரத்தை அடமானம் வைக்கிறது சம்மதிங்க. அப்பா ஏதோ அர்ஜென்ட்டாக வர சொன்னீங்களா? ஆமாப்பா, அது ஒன்றும் இல்லை. நம்ம பத்திரிக்கை அடித்து ப்ரெஸ்ஸில் ரெடியாக வச்சுருக்கிறான். சரிப்பா. அதை வாங்கிட்டு போய் நம்ம சம்மதி வீட்டில் பாதி பத்திரிக்கை கொடுத்துருப்பா. சரி சரி. மீதி பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்துடு. அப்புறம் போகிற இல்லையா? ஆமாம். போகும்போது ஏதோ வெறுங்கையை போகாம பூவோ பழமோ வாங்கிட்டு போச்சு. சரிப்பா. சிவா, ஒரு நிமிஷம் போயிட்டு அவங்கள நம்ம ஊர் திருவிழாவுக்கு அழைச்சிரு. சரிம்மா, சரி, கண்டிப்பா. பார்த்து போயிட்டு சீக்கிரமா வா. அந்த பத்திரிக்கை கொடுப்பா, கையில் வச்சு. ப்ரெஸ்ஸில் இருக்கா? சரி சரிப்பா, நான் வாங்கிட்டு போயிடுறேன். சரி, ஓகே. ஏங்க ஏங்க, வீட்டில் யாரும் இல்லைங்க? ஐயா, யார் நீங்க? உங்களுக்கு யார் வேணும்? இது ஆறுமுக ஐயா வீடு தானே? ஆமா, அவர் என் அப்பா தான். அப்போ நீங்கள் தான் எனக்கு அண்ணே. எது? நான் உங்களுக்கு அண்ணியா? ஆமாம், எங்கள் அண்ணனை கட்டிட்டா நீங்கள் எனக்கு அண்ணி முறை தானே வருது. ஹலோ, உங்க அண்ணனை கட்டிக்கு போறது நான் இல்ல, என் அக்கா. ஓ சாரிங்க சாரிங்க சாரி சாரி சாரி, தெரியாமல் சொல்லிட்டேங்க. ம், ஐயா, அப்பா பத்திரிக்கை ஐடியாச்சு வீட்டில் போய் கொடுங்கன்னு சொன்னார். அதான் உங்கள்கிட்ட வந்து கொடுக்கலான்ட்டு. ம், தேங்க்ஸ்ங்க. அப்புறம் ஒரு விஷயம், நம்ம ஊரில் விசேஷம் வர வெள்ளிக்கிழமை கட்டாயம் நீங்கள் வந்துடணும். ம், அவசியம் மறக்காமல் நீங்கள் வந்துடணும். ஏங்க பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்க்கலாங்க. ஏங்க ஏங்க ஒரு நிமிஷம். என்னங்க? ஒன்றும் இல்லை, உங்கள் பேர் என்னன்னு? ஆ, உங்கள் பேர்? என் பேரா? என் பேரு தெரியாதுங்க. இல்லைங்க, எனக்கு பேர் தெரியாது, அதான் கேட்குறேன் என்னன்னு. ஐயோ, என் பேரே தெரியாதுங்க. அதுதான் எனக்கு தெரியாதுங்க, அதான் உங்கள் பேர் என்னன்னு. கடவுளே, என் பேரே தெரியாதுங்க. ஓ, தெரியாதுங்கிறது பேரா? ஆ, இப்படி இல்லாமல் பேர் வைப்பானுவ? ஆமா. இது சரியில்லையே. சரி, அப்பா என்னமோ இருந்துட்டு போட்டோம். தெரியாதுங்க, பார்த்துங்களா? போயிட்டு வாங்க. தெரியாதுங்க, பார்த்துங்களா? பார்த்துங்களா? ஐயோ, கவுன்சிலர் தம்பி, உங்களை தான் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நீங்களே எதிர்ப்பு வந்துட்டீங்க. அப்படியா? சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க, செஞ்சிருவோம். அது ஒன்றும் இல்லைங்க கவுன்சிலர் தம்பி, நம்ம பொண்ணை கட்டிக்கு போகிற மாப்பிள்ளைய அரசாங்க வேலையில் சேர்த்துடலாம்னு பார்க்குறேன். அதுக்கு நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும். நீங்க சொல்றது புரியுது. இப்பெல்லாம் வாத்தியார் வேலைக்கு 10 லட்ச ரூபா வேணும்னு கேட்குறாங்க. மாப்பிள்ளையோட வீட்லேயும் அந்த அளவுக்கு வசதி எதுவும் இல்லை. நாம் என்ன செய்ய முடியும்? கவுன்சிலர் தம்பி, பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க. எவ்வளோ செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வேலைக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க. அது திடீர்னு சொன்னா எப்படி ஆறுமுகம்? அப்படி சொல்லாதீங்க கவுன்சிலர் தம்பி. உங்களுக்கு அரசியலில் நிறைய செல்வாக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். நான் எவ்வளோ பணம் செலவானாலும் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். எப்படியாவது ஒன்று நீங்கள் வேலைக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்கள். சரிங்க, உங்களுக்காக நான் பேச வேண்டிய இடத்துல பேசிட்டு சொல்லி அனுப்புகிறேன். சரிங்க தம்பி. இங்கே தானே வர சொன்னாரு. இவர் பேச்சை கேட்டு நம்ம இங்கே வந்திருக்கவே கூடாது. ஐயோ, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி வந்தேன்னு தெரிஞ்சா ஐயோ அப்பா என்னை கொன்னேடுவாரு. ஏங்க, நீங்க இங்க இருக்கீங்களா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இந்த திருவிழா இந்த கூட்டத்தை 4 சுற்றி உன்னை தேடி காலெல்லாம் வலி எடுத்துருச்சு. நான் மட்டும் என்ன நினைச்சேன், உங்களை எங்கெல்லாம் தேடுறது தெரியுமா? அப்படியா? உன்னை பார்க்கலான்னு நான் தேடிட்டு இருக்கிறேன், என்ன பார்க்கலான்னு நீ தேடிட்டு இருக்கிற. ஆமாங்க. சரி பிரியா, முதல்ல நம்ம சந்திச்சிட்டோம். தேடி யாரு பிரியா? அத முதல்ல சொல்லுங்க. கவிதாங்கிறதுக்கு தான் பிரியாங்கிறேன் நான். அதே உன்னை பார்த்த உடனே எனக்கு எல்லாமே மறந்து போயிடுது. அந்த அளவுக்கு அழகா இருக்கிறியா, அதனால எல்லாம் எனக்கு மறந்து போயிருது. கவிதா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுது. என் மேல உள்ள பிரியத்தினால தான் நீங்க பிரியான்னு ஷார்ட்டா கூப்பிடுறீங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா கவிதா. சரி சரி. உன்னை பார்த்த உடனே இங்க வரமாட்டேங்குது. வராது. சரி சரி, வாங்க வீட்டுல என்ன தேடுவாங்க. சீக்கிரமா சாமி கும்பிட்டு போலாம். இப்பதான் ரொம்ப நேரமா தேடி இப்பதான் பார்த்துருக்குறோம். அதுக்குள்ள வீட்டுக்கு போகணுமா? ஐயோ, வீட்டுக்கு போனா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம கல்யாணம் ஆக போகுது. அதுக்குள்ள என்ன அவசரம்? நீங்க ரொம்ப கட்டாயப்படுத்தினால்தான் எங்க அப்பா கூட தெரியாம நான் இங்க வந்தேன்.
வந்ததே வேஸ்ட்டாக போயிடும் போல் இருக்கு. அதெல்லாம் ஒன்றாகாது, வாங்க சாமி கும்பலாம். அடிமாங்கனி பூங்குடமே, புது மாதுளை தேன் சரமே, என் மார்பினில் ஆடிடும் தாமரை பூவே, பிரியா 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 என் பிரியா. வாலிபத்து சோலை வாசந்தரும் வேளை, வளையோசை பாடி பாடி மயக்குதடி ஆளை. நான் வம்பளக்கும் போது கொஞ்சம் வாய் மூடு, சொந்தம் ஒன்று நீ தேடு. பிரியா பிரியா ஓ பிரியா 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 ஓ பிரியா 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 ஓ பிரியா 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 ஓ பிரியா. காதலெனும் போதை காட்டிவிட்டராதை, கல்யாண நாளை தேடி ஏங்குகிற பாவை. வானவெளி மேகம் தேன் மலர்கள் தூவும், வரும் காலம் வாழ்கவென்று குயிலினங்கள் கூவும். அந்த அந்தரத்து சந்திரனை பிடிப்போமா, நாம் அங்கு ஒரு பள்ளி அறை அமைப்போமா, ஒரு பந்தயத்தை வைத்து சுக மந்திரத்தை படிப்போமா. பிரியா பிரியா இந்த பிரியா ஓ பிரியா பிரியா உந்தன் பிரியா 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 இந்த பிரியா ஓ பிரியா பிரியா உந்தன் பிரியா. இந்த மாங்கனி பூங்குடமே, புது மாதுளை தேன் சரமே, உந்தன் மார்பினில் ஆடிடும் தாமரை பூ, இந்த பிரியா பிரியா ஓ
என்னங்க உங்களை எங்கெல்லாம் தள்ளிவிட்டு இருக்கிறது? எல்லாரும் காணும் தள்ளிவிட்டு இருக்காங்க, நானும் தள்ளிவிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்தா இங்கே உட்காந்து உட்காந்துருக்கீங்க. வாங்க வீட்டுக்கு போகலாம். இங்க பாருங்க, நான் கொஞ்ச நேரம் தனியா இருந்துட்டு வரேன், நீங்க போங்க. ஏன் இப்போ கோவப்படுறீங்க? என்ன தப்பு செஞ்சுட்டு இவ்வளோ என்னங்க நடக்கணும்? என்ன நடக்கணும்? அதான் நேத்து கோயில பார்த்தனே, எல்லா பொண்ணுகிட்ட ஈன பல்லடிச்சு பேசிட்டு இருக்கல. ஓ அதுவா? தெரிஞ்சு போனோன்னு சொல்லிட்டு சிரிச்சு பேசினேன், அது தப்பா? சிரிச்சு பேசுறதெல்லாம் தப்பு தான், தெரிஞ்சு பொண்ணுட்டேன்னு. மனசுக்கு பிடிச்சவங்க மட்டும்தான் சிரிச்சு பேசணும்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி, இதெல்லாம் வெறும் பேச்சுக்கு வேணா ஒத்து வருமே தவிர வார்த்தைக்கு ஒத்து வராது. இங்க பாருங்க, நான் என் வெக்கத்தை விட்டு சொல்றேன், நீங்க என்கிட்ட மட்டும்தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் போங்க, இதெல்லாம் வேறு வார்த்தை தாங்க. டேய் சிவா, பாடா. ஆமாம், யார் இவங்க? தனியாக 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க? எங்கள் அண்ணியோட தங்கச்சி. உங்கள் அண்ணியோட தங்கச்சி? ஆமாம். என் பேர் ரவிங்க, சிவாவோடைய ஃப்ரெண்டுங்க. ஆமாம், உங்கள் பேர் என்னன்னு நீங்கள் சொல்லவே இல்லையா? என் பேர் வந்து டேய், அவங்க பேர் தெரியாதுடா. பரவாயில்லடா, அவங்க சொல்லிட்டா சிவா. அதுதான்டா நான் சொல்கிறேன், அவங்க பேர் தெரியாதுடா. ஏய் என்னடா குழப்பற? ஐயோ, யாருக்கு இந்த குழப்பம் வேண்டாம், நானே சொல்லிடுறேன். என் பேரு ரேகா. என்னது ரேகாவா? வாவ், உங்க பேரு உங்களை மாதிரி ரொம்ப அழகா இருக்குங்க. சரி சரி, நான் வந்த நேரமே பார்க்கல, எனக்கு வாழைப்படி வரைக்கும் ஒரு வேலை இருக்கு, டைம் ஆயிடுச்சு, நான் அப்புறம் வந்து பார்க்குறேங்க. வரண்டா சிவா. போடாப்பா. என்ன ஏங்க, நீங்க வந்து பேர் வந்து தெரியாதுன்னு சொல்லி எனக்கு போய் சொல்லலாம், நாங்கள் ஏதாவது பேசினா அது தப்புங்க. ஐயோ, அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னேங்க. நீங்க வேணா எது வேணா விளையாட்டுக்கு பேசலாம், நான் பேசினா தப்பு. நான் தப்புன்னு சொல்லிங்க, நான் தான் முதலே சொன்னேன்ல, மனசுக்கு பிடிச்சவங்களோட மட்டும் தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, என் மனசுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க என்கிட்ட மட்டும்தான் பேசணும்னு ஆசைப்படுறேன். விளையாடாதீங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம். ஐயோ, நிஜமாலே சொல்றேங்க. இங்க பாருங்க, என்னை தவிர இங்க எவ்வளவு பாத்தீங்க அப்படியே உங்களை கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. பஞ்சி இளமானே வயதில் ஈரத்தாமரை வாய்விட்டு சிரிக்காதா? வாய்விட்டு சிரிக்கும் மாலை வேளையில் தேன் சொட்டு தெரிக்காதா? தேகத்தில் உனக்கு தென்கூடு இருக்கு, தாகத்தை தணித்திடவா? வந்தால் என்னை தருவேனே வாழ்நாளிலே
மயிலு, இவங்களை தான் நம்ம வீட்டு வேலைக்காக கூட்டிட்டு வந்திருக்கிறேன். என்னது பிச்சு புழு பிடிச்சங்காயா? ஆமா, தலைலாம் நரைச்சிருக்குது, ஃபேஸ் கட்டு பாடி கட்டெல்லாம் பார்த்தா ஸ்ட்ரெச்சர்லாம் பார்த்தா வயசு கூட மாதிரி தெரியுது. வயசெல்லாம் ஆயிடுச்சு. சொல்லு பத்தி சொல்லு. ஆமாமா, எனக்கு வயசு ஆயிடுச்சு. உன் பேர் என்ன? என் பேரு பத்மினி. பத்மினியா? ஆமா. பேர் வச்சது யாரு? எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் எனக்கு பழனியம்மான்னு பேர் வச்சாங்களா, அதை நான் சுருக்கி பத்மினின்னு வச்சுக்கிட்டேன். அப்பதான் என்ன எல்லாரும் செல்லம்மா பத்து பத்துன்னு கூப்பிடுவாங்க. கல்யாணம் ஆயிருச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. உன் புருஷன் எங்க? என் புருஷன் சொல்லு. என் புருஷன் மண்டை போட்டாங்க, செத்து போயிட்டான். ஏய், ஓ புருஷன் செத்து போயிட்டான்னு என் புருஷனை கேட்டு சொல்லிட்டு இருக்கிற? ஆமா, அப்புறம் அவரு எல்லாம் சொல்லிதான் என்னை கூட்டிட்டு வந்தாரு. என்னது? யோ, என்ன அது? ஒண்ணும் இல்ல மயிலு, உனக்கு தான் பொய் சொன்னா பிடிக்காது இல்ல, அதனால தான் பொறுமையா நிதானமா சொல்லுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். ஆமாமாங்க, நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ சொல்லணும், எதையும் உளறி வைக்க கூடாதுன்னு சொன்னாரு. உனக்கு என்னென்ன வேலை செய்ய தெரியும்? என்னங்க? வீட்ல என்னென்ன வேலை செய்ய தெரியும்? பூ தோட்டத்துல இருந்தா பறிக்க தெரியும், சமையல் பண்ண தெரியும். ஆனா நீங்க வீட்ல இல்லாத நேரத்துல, அதுதான் நான் வீட்ல இல்லாத நேரத்துல என்ன பண்ணுவேன்? நான் பூ பறிப்பேன், சமையல் பண்ணுவேன். அப்புறம் இந்த ரெண்டு முதல்ல ஏய், இல்லைங்க, நல்லா பாத்துக்குவேன், கவனிச்சுக்குவேன். இங்க பாரு, நீ சமையல் பண்ணு, துணி துவைவ, சரிங்க. பூ பறி எல்லாம் பண்ணு. இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்க்காத, சரிதா? இவங்க ரெண்டு பேருக்கு நீ வேலை செஞ்ச ஆயாடு கூட பார்க்க மாட்டா, பாய்ச்சி விடுவானுங்க. அந்த அளவுக்கு வெறி எடுத்து திரிஞ்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. ஐயோ சரிங்க, ஆயான்னு கூட பார்க்க மாட்டானுங்க. பாஞ்சானுங்க, நீ அவ்வளவுதான். ஐயோ வேண்டாம், பஞ்சர் ஆயிடுவ. சரிங்க, நான் சமையல் கட்டோட நின்னுக்கிறேன். சரி சரி மாமா, நாங்க ரெண்டு பேரும் கடைக்கு போயிட்டு வரோம். நீங்க இந்த ஆயாவுக்கு வீட்டெல்லாம் சுத்தி காட்டுங்க. சரிம்மா, வாயா போலாம். பத்து. சொல்லுங்க முதலாளி. நானு ஆ என் பேரை ஆ சிவாஜி கணேசன் மாத்திக்கலாமான்னு இருக்கிறேன். ஐயோ வேண்டாமுங்க. ஏன்? ஏங்க, இந்த எலுக்குஞ்சு மூஞ்சாட்ட இருக்குது, இந்த மூஞ்ச போய் எப்படிங்க சிவாஜின்னு ஏத்துக்குவாங்க சொல்லுங்க? ஏண்டி, இந்த மூஞ்சி பத்மினி ஏத்துக்கும் போது என்னை ஏத்துக்க மாட்டாங்களா? ஆமா, இந்த ஏழைக்கு ஏத்த எள்ளு உருண்டை நீதான் பத்து. அப்படிங்களா? என் புருஷன் வேற செத்து போயிட்டானுங்களா, நானும் ரொம்ப நாளா ஒண்டி கட்டியா தான் இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் அவங்க வெளியே போயிட்டாங்க, கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கலாமா? நீங்க உங்க பையன்கிட்ட மருமகிட்ட சொல்லக்கூடாது. நீயே ஆசைப்பட்ட போது நான் ஏத்துக்கோட இருப்பேன். மிருதங்கம் நான் தாளங்களை தட்டி பார்க்கவா? சின்னஞ்சிறு சிட்டு என் தேகம் எங்கும் தொட்டு புது தேசங்களை தேடி பார்க்கவா? தங்க நிற அங்கம்
கையில் மிருதங்கம் நான் தாளங்களை தட்டி பார்க்கவா சின்னஞ்சிறு சிட்டு என் தேகம் எங்கும் தொட்டு புது தேசங்களை தேடி பார்க்கவா ரோஜா தூரல்களே ராஜா பார்வைகளே காமம் பூஜைகளே காதல் பாஷைகளே தீபங்கள் ஏற்றும் நேரமே சிங்கார மஞ்சள் தேடுமே வாழ தொப்புக்குள்ளே வாலிபத்து காத்தடிக்குதே வாசப்பூவுக்குள்ளே வண்டு வந்து கூத்தடிக்குதே கட்டுக்காவல் இல்லை நான் கட்டி வச்ச முல்லை பூமாலை போல சூடு என்னையே சூடி பார்க்கத்தானே நான் ஓடி வந்தேன் மானே நீ தந்து விடு கையில் உண்மையே கட்டுக்காவல் இல்லை நான் கட்டி வச்ச முல்லை பூமாலை போல சூடு என்னையே சூடி பார்க்கத்தானே நான் ஓடி வந்தேன் மானே நீ தந்து விடு கையில் உண்மையே இனியும் பாலாடை நான் உனக்கே மேலாடை நான் பாயும் நீரோடை நான் தாவும் பொன்னீனும் நான் மோகங்கள் சிந்து பாடுதே மேகங்கள் பூவை தூவுதே வாழ தோப்புக்குள்ளே வாலிபத்து காத்தடிக்குதே வாசப்பூவுக்குள்ளே வண்டு வந்து கூத்தடிக்குதே சாய்ந்தாடும் வாழ பொறுத்து ஒரு சல்லாப லீலை நடத்து சாய்ந்தாடும் வாழ பொறுத்து ஒரு சல்லாப லீலை நடத்து முந்தான பந்தல் போடுது பந்தாட உன்னை தேடுது வாழ தோப்புக்குள்ளே வாலிபத்து காத்தடிக்குதே ஆஹா வாச பூவுக்குள்ளே வண்டு வந்து கூத்தடிக்குதே ஆஹா முதலாளி முதலாளி எங்க நம்ம முதலாளி ஆளை காணோம் முதலாளி ஏய் இங்கேடா கத்திட்டு இருக்கிற? ஆமா உன்னை நான் புரோகர் தானே பார்த்துட்டு வர சொன்னேன். இங்கேடா பண்ணிட்டு இருக்கிற? அதெல்லாம் ப்ரோக்ராம் பார்த்தாச்சு முதலாளி. நீங்க சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் அப்படியே பக்குவமா எடுத்து சொல்லிட்டேன். இன்னும் ஒரு வாரத்துல பொண்ணுங்க சதத்தோட வந்து உங்களை பார்க்கறேன்னு சொன்னாங்க. அப்படியா? சரி சரி. அண்ணா என்ன ரெண்டு பேரும் பொண்ணு ஜாதகம்னு பேசிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைடா ரவி, நம்ம கம்பெனி ஆரம்பிக்கிற விஷயமா சோசியர்கிட்ட போய் ஜாதகம் பார்த்தேன். முதல்ல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அப்புறமா கம்பெனி ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டாரு. அந்த விஷயமா தான் போய் புரோகரை பார்த்துட்டு வர சொன்னேன். நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க வேணாம். நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை பார்த்துட்டேங்கண்ணா. என்னடா தம்பி சொல்கிற? பொண்ணை நீயே பார்த்துட்டியா? ஆமாங்கண்ணா. ஆமாம், எந்த ஊருடா? அண்ணா நம்ம ஊர் ஆறுமுகத்தோடைய பொண்ணுங்கண்ணா. ஆறுமுகத்தோட பொண்ணா? டேய், ஆறுமுகத்தோட பொண்ணு கல்யாணம்னு சொன்னாங்களேடா ரவி. அண்ணா அது அவருடைய பெரிய பொண்ணுங்கண்ணா. நான் லவ் பண்ணுறது அவர் பொண்ணு சின்ன பொண்ணு ரேக்காங்கண்ணா. கல்யாணம்னு செஞ்சுக்கிட்டா அவ்வளோதான் பண்ணுன்னு முடிவு போய் பண்ணிட்டாங்கண்ணா. தம்பி, இந்த அண்ணங்கிட்ட சொல்லிட்டுல்ல, இனிமே நான் பார்த்துக்கிறேன்டா. நீ போறா, கவலைப்படாத போய் ஜாலியாக என்ஜாய் பண்ண. இந்த அண்ணன் பார்த்துக்கிறான். சரிண்ணா, போ போ போ. என்ன முதலாளி, நீங்க ஒரு திட்டம் போட்டா உங்க தம்பி ஒரு திட்டம் போறாரு. டேய் பாண்டியா, யாரு எந்த ரூட்ல போனாலும் போய் சேர வேண்டிய இடம் ஒண்ணுதான்டா. முதல்ல பொண்ணை பார்ப்போம், மத்தத அப்புறம் பார்ப்போம். எப்படி?
இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும். ஒண்ணுக்கொண்ணு பக்கத்தில பொண்ணு புள்ள நிக்கையில கண்ணு படும் மொத்தத்தில கட்டழக அம்மாடி என்ன சொல்ல 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும். உசில மணியாட்டம் உடம்பத்தான் பாரு, தெருவில் அசஞ்சாடும் திருவாரூர் தேரு. ஓம குச்சி போல் புடிச்சாரு தாரம், தாவி அணைச்சாக்கா தாங்காது பாரம். இவரு 7 அடி நடக்கும் 7 அடி, நிலவை நின்னுக்கிட்டே தொட்டிடுவார் பாரு. மனைவி குள்ளமணி உயரம் 3 அடி, இரண்டும் இணைஞ்சிருந்தா கேலி பண்ணும் ஊரு. ரெட்ட மாட்டு வண்டி வரும்போது மெட்ட குட்ட என்றும் இணையாது. இந்த ஒட்டகந்தான் கட்டிக்கிட குட்ட வாத்த புடிச்சா 100 வருஷம் 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். ஒண்ணுக்கொண்ணு பக்கத்தில பொண்ணு புள்ள நிக்கையில கண்ணு படும் மொத்தத்தில கட்டழக அம்மாடி என்ன சொல்ல 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். புருஷன் பொஞ்சாதி பொருத்தந்தா வேணும், பொருத்தம் இல்லாட்டி வருத்தந்தா தோணும். அமைஞ்சாது போல கல்யாணம் பண்ணு, இல்ல நீ வாழு தனியாளா நின்னு. முதலில் யோசிக்கணும் பிறகு நேசிக்கணும், மனசு ஏத்துக்கிட்டா சேர்த்துக்கிட்டு வாழு. உனக்கு தகுந்தபடி குணத்தில் சிறந்தபடி இருந்தா ஊரறிய மாலை கட்டி போடு. சொத்து வீடு வாசல் இருந்தாலும் சொந்தம் பந்தம் எல்லாம் அமைஞ்சாலும் அட உள்ள 2 வட்டா விட்டா கல்யாணம் தான் கசக்கும். 100 வருஷம் 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும். ஒண்ணுக்கொண்ணு பக்கத்தில பொண்ணு புள்ள நிக்கையில கண்ணு படும் மொத்தத்தில கட்டழக அம்மாடி என்ன சொல்ல 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும். கணக்கு பண்ணுங்க கன்னி பொண்ணிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா. மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொண்ணிருக்கு மாமா.
புத்தியும் இருக்கு போம்மா. செல்லமா கிள்ளமா ஒன்னொன்னா சொல்லவா. கள்ளம்மா செல்லம்மா கள்ளியே நில்லம்மா. வணக்கம் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொண்ணிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போம்மா. கிடையாது இது ஏழை படும் பாடம்மா உன்னால் முடியாது. உங்க பாணி புது பாணி தள்ளிப்போனே. வணக்கம் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொண்ணிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போம்மா. செல்லமா கிள்ளமா ஒன்னொன்னா சொல்லவா. கள்ளம்மா செல்லம்மா கள்ளியே நில்லம்மா. வணக்கம் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொண்ணிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போம்மா. மாடியின் தங்க கலசம் மண் படலாமா. சேரியில் சந்தனம் வந்து மனம் கெடலாமா. இனி ஏதும் புரியாது. வணக்கம் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொண்ணிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போம்மா. செல்லமா கிள்ளமா ஒன்னொன்னா சொல்லவா. கள்ளம்மா செல்லம்மா கள்ளியே நில்லம்மா. வணக்கம் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொண்ணிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போம்மா. ஆறுமுகம் வாங்க கவுன்சிலர் தம்பி. வாங்க, என்ன விஷயம்? உங்களை பார்த்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உங்க மாப்பிள்ளைக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா? கவுன்சிலர் தம்பி, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் உங்க முயற்சி தான் காரணம். இது என்னோட முயற்சியா இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேல அந்த கடவுள் தாங்க. அப்புறம் ஆறுமுகம், நாளைக்கு உங்க மாப்பிள்ளைய
என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டரா வாங்கி கொடுத்துட்றேன். சரிங்க தம்பி, ரொம்ப சந்தோஷம். எனக்காக மாப்பிள்ளைக்கு வேலை வாங்கி தந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உடனே போய் அவரை பார்த்து சொல்லிவிட்டு வந்துடுறேன். அப்போ நான் போயிட்டு வரேன் ஆறுமுகம். சரிங்க தம்பி. இப்படி வர சொல்லிவிட்டு என்னையே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அது ஒன்றும் இல்லைங்க, எப்பயுமே உங்களை லுங்கியில் பார்த்துட்டு இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்குறப்ப அப்படியே ஹீரோ மாதிரி இருக்கீங்க. அப்படியா? நீ சொன்னங்கிற ஒரே காரணத்துக்காக இதை மாட்டிகிட்ட படுற அவஸ்தை பெரிய அவஸ்தையாக இருக்குது. இதை நான் எப்படா அந்த லிங்கை கட்டி அந்த அழுக்கு லிங்கை கட்டினா தான் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இருங்க ஏஷ்வா, என்னை பார்த்துட்டே இருக்கணும், என்கிட்ட பேசிட்டே இருக்கணும்னு ஆசையே இல்லையா உனக்கு? இருக்குங்க, ரொம்ப ஆசை இருக்குது. ஆனால் என்னுடைய தகுதி தான் தடுக்குதுங்க. இங்கே பாருங்க, நான் தகுதியை பார்த்து காதலிக்கல, உங்கள் தங்கமான மனசை பார்த்து தான் காதலிக்கிறேன். அடையாங்க பேச்சு கூட ஒத்து வருமே தவிர வாழ்க்கைக்கு ஒத்து வராது. உங்களுக்கு நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளையா என்னை விட பெட்டராக உங்களுக்கு கிடைப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா படிச்சுவேன், பண்பானவன் கிடைப்பான். ஆனால் உங்களை மாதிரி நல்லாவும் கிடைக்க மாட்டான்ல. சிவா வந்துட்டான். வாப்பா வாப்பா வாப்பா. ரேகா, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? உங்ககிட்ட தான் ஒரு விஷயம் பேசலான்னு இருந்தேன். கடைசியாக நீங்களே இங்கே இருக்கீங்க. என்கிட்டயா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அது வந்து நான் உங்களை என்னைக்கு முத பார்த்தனோ அன்னைக்கு என் மனசை உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன். கல்யாணம்னு ஒன்று செஞ்சுக்கிட்டா அது உங்களை தானே முடிவே பண்ணிட்டேன். ரவி, நீங்க என்ன சொல்றீங்க? என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம. ரேகா, உங்க மனசுல என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா என் மனசு ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்க. இல்லைங்க, நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு படிப்பு, அந்தஸ்து, காரு, பணம் எல்லாமே என்கிட்ட இருக்கு. நீங்க எவ்வளோ சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதோட அதிகமாகவே என் வீட்டில் வந்து நீங்க வாழலாமே ரேகா. இல்லைங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால் இதுக்கு சம்மதிக்க முடியாது. அப்படிலாம் சொல்லாதீங்க ரேகா, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அப்படி முடிவு ஒன்று எடுத்தா நல்ல முடிவாக நிதானமாக எடுத்து பொறுமையாக சொல்லுங்க. அப்போ நான் போயிட்டு வரேன் ரேகா. சிவா, வரேன்டா. பார்த்தீங்களா, உங்களுடைய எண்ணத்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ரவி தன்னுடைய காதலை சொல்லிட்டு போகிறான். அதுதான் நான் அது மாதிரி தான். எனக்கு எதுவுமே நினச்சது கிடைக்காது, என் வாழ்க்கையில் எதுவுமே சந்தோஷங்கிறதே கிடைக்காது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ ரவியை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பெட்டராக தோணுது. சிவா? ஆமாங்க, அவங்க காரு வசதின்னு சொல்லி பங்களா ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. உனக்கு பொருத்தமான ஆள், நல்லா படிச்சிருக்கான். ஆனால் என்னிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? அந்த ஓட்ட சைக்கிளு, அந்த அழுக்கு இல்லைங்க தாங்க. என்னையை தேடி வர்றது வேஸ்ட்டுங்க. நீங்கள் அவங்கள பார்க்குறது தான் சரின்னு தோணுது. எங்க பார் சிவா, நான் கார்லயே பைக்லயே போகணும்னு ஆசைப்படல. பழைய சைக்கிளாக இருந்தாலும் நான் உங்களோட வாழணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் சிவா, என்னை புரிஞ்சுக்கோ. ஐ லவ் யூ. பறவையானது விரல்களின் காம்பில் பூக்கள் முளைத்தது, புருவங்கள் இறங்கி மீசையானது. அலையாலே 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 ஆனந்த கண்ணீர் கொண்டு குளித்தேன், ஒவ்வொரு பற்களிலும் சிரித்தேன், கற்கண்டு தூக்கிக் கொண்டு நடந்தேன் ஒரு எறும்பாய். நான் தண்ணீரில் மெல்ல மெல்ல நடந்தேன் ஒரு இலையாய். அலையாலே 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 அலையாலே. காதல் சொன்ன கணமே, அது கடவுளை கண்ட கணமே.
தலை வரை கிளைகளை முளைக்கிறது. அலை 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 பறக்குது மனமே. காதல் சொன்ன கனவே அது கடவுளை கண்ட கனவே. காற்றாய் பறக்குது மனமே. குதிரி குதித்தேன் பாதங்கள் இரண்டும் விரல்களின் காம்பில் உருவங்கள் இறங்கி மீசையானது. வேலையாலே வேலையாலே சுவடுகளா அலை முழுதும் முந்த புன்னகையா. வானவில் உரசிய பறந்ததும் இந்த காக்கையும் மயிலென மாறியது. காதல் சொன்ன கனவே அது கடவுளை கண்ட கனவே. காற்றாய் பறக்குது மனமே. வானம் இடித்தது பாதங்கள் இரண்டும் பறவையானது. விரல்களின் காம்பில் உருவங்கள் இறங்கி மீசையானது. வேலையாலே வேலையாலே அலை 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 அலை. காதல் சொன்ன கனவே கடவுளை கண்ட கனவே. காற்றாய் பறக்குது மனமே. கவிதா, என்னங்க கூப்பிட்டீங்களா? கவிதா, அப்பாவும் அம்மாவும் கவுண்டரை பார்த்துட்டு வரேன்ட்டு போனாங்க. சரி. அவங்க வந்தா எனக்கு வேலைக்கு நேரமாச்சுன்னு சொல்லிடு, நான் போயிட்டு வந்துட்டா. சரிங்க, அவங்க வந்தா நான் சொல்லிக்கிறேன். எங்க அப்பா உங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. சீக்கிரமா போங்க, உள்ள எனக்கு நிறைய வேலை கிடக்குது. சரியா? சரி கவிதா. என்னங்க, நீங்க உட்காருங்க, உங்களுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வரேன். லட்சுமி, ஒரு நிமிஷம் இல்லை லட்சுமி. வீட்டுக்கு நம்ம மர்மம் வந்த பின்னாடி எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீயே செஞ்ச எப்படிமா? மர்மோட்ட சொன்ன என்ன, தண்ணி என்ன, காப்பியே போட்டு வந்து கொடுப்பா. கொஞ்சம் போறே மர்மோல கண்ணே. கவிதா, கவிதா, அம்மாடி வாமா. என்னமாமா கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, கவுண்டர் ஒரு வரைக்கும் போயிட்டு வந்தோமா. சரி. கொஞ்சம் கலப்பா இருக்கு, கொஞ்சம் காப்பி தண்ணி போட்டுமா. எனக்கு கேட்டீங்க? காப்பி 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 தண்ணி. காப்பி? நான் தெரியாமதே கேட்கறேன். இந்த வீட்டுல நான் என்ன சும்மா உட்காந்துருக்க மேல காஃபி போட்டு கொண்டு வர சொல்றீங்க? அடேங்கப்பா, இந்த வீட்டுல ஒட்டனை அடிச்சு சுத்தம் செய்வே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. தெரியாமதே கேட்கறேன். அத்தை வீட்டுல சும்மா தானே இருக்காங்க, ஏன் அவங்கள காஃபி கேட்க வேண்டியதானே? என்ன ஏன் கேட்குறீங்க? இப்போ உங்க மாமா என்ன கேட்டாரு? காஃபி தானே கேட்டாரு. அதுக்கு ஏமா இவ்வளவு கோவமா எரிஞ்சு பேசுற? அப்படிதான் பேசுவேன். எங்க பாருங்க, உங்களுக்கு வேணுங்கிறப்பெல்லாம் என்னால எதையும் செஞ்சு கொண்டு வந்து தர முடியாது. உங்களுக்கு வேணா நீங்க தான் செஞ்சுக்கணும்.
என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது, புரியுதா? தப்புதாம்மா, தப்புதான். வீட்டுக்கு வந்த மருமகளை மருமகளா நினைக்காம பெத்த மகளா நினைச்சு கேட்டேன் பாரு, அது எங்க தப்புதாம்மா. போமா, போய் உன் வேலையை மட்டும் நீ பாரு. எங்களுக்கு காஃபி என்னன்னா நாங்களே போட்டு குடிச்சுக்கிறோம். அது இப்ப சொல்லக்கூடாது. வேலையை சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். மருமகன் ஒருத்தி வந்துட்டா போதும், அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு நம்மளுக்கு 1008 வேலை வைக்கிறது. இதுங்கள ஆரம்பத்திலே அடக்கி வைக்கணும். கேளுங்க, இப்போ நம்ம என்ன கேட்டுட்டோம், என்ன சொல்லிட்டோம், எதுக்காக இப்படிலாம் கோவமா பேசிட்டு போறா? சரி விடலட்சுமி, இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் அவசர புத்தியை தவிர அனுசரித்து மனசு இல்லை அவங்களுக்கு. நாம தான் விட்டு கொடுக்கணும் போல தெரியுது. விடலட்சுமி, சரி நீ போய் தண்ணியாவது கொண்டு வாமா போ. சரி இருங்க, கொண்டு வரேன்.